நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 6th செகண்ட் டேர்மில் செகண்ட் லெசனாக இருக்கிற மனம் கவரும் மாமல்லபுரம். இது ஒரு கதை தான், அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். செகண்டு கதை பார்க்க போகிறோம். கலைகளும் இலக்கியங்களும் ஒரு நாட்டின் பண்பாட்டையும் நாகரிகத்தையும் உலகிற்கு உணர்த்துவன. தமிழர்கள் சிற்பம், ஓவியம் முதலிய கலைகளில் சிறந்திருந்தனர். காலத்தால் அழியாத கலை செல்வங்கள் பலவற்றை படைத்தனர். நூற்றாண்டுகள் பல கடந்தும் கலைநயம் குறையாமலும் அழகு சிதையாமலும் விளங்கும் கலை செல்வங்கள் பல தமிழகத்தில் உள்ளன. அவற்றில் ஒன்றை காண்போம் வாருங்கள். ஸோ இன்ட்ரோடக்ஷன் பாட்டில் என்ன சொல்லியிருக்காங்க, கலைகளும் இலக்கியங்களும் ஒரு நாட்டோட பண்பாட்டையும் நாகரிகத்தையும் உலகுக்கே சொல்லக்கூடியதாக இருக்குது. கலைன்னு எடுக்கும் சில சிற்பம், ஓவியம், இந்த கலையிலலாம் தமிழர்கள் பெஸ்ட்டாக இருந்தாங்க. காலத்தால் அழியாத கலை செல்வங்கள் நிறையா தமிழர்கள் படைத்தார்கள். நூற்றாண்டுகள் பல கடந்தும் கலைநயம் குறையாமலும் அழகு சிதையாமலும் விளங்கக்கூடிய கலை செல்வங்கள் தமிழகத்தில் நிறையா இருந்துச்சு. அதில் ஒன்று தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குளிர்ந்த காற்று வீசியது, வெளிச்சம் எங்கும் பரவியது. கையல் தன் கண்களை அகல விரித்து பார்த்தாள். என்ன இடம் இது? நாம் எங்கே இருக்கிறோம்? கண்களை கசக்கி கொண்டு பார்த்தாள். அவளுக்கு முன்னால் ஒரு கோயில் தெரிந்தது. வியப்புடன் பார்த்தாள். என்ன இது? கோயில் போலவும் இருக்கிறது, தேர் போலவும் இருக்கிறதே, இதை பற்றி யாரிடம் கேட்பது என திகைத்து நின்றாள். அப்பொழுது தூரத்தில் ஒருவர் குதிரையில் வந்து கொண்டிருப்பது தெரிந்தது. அவர் தோற்றத்தில் அரசரை போல இருந்தார். இவர் யாராக இருக்கும்? சரி, அருகில் வரட்டும், பார்க்கலாம் என எண்ணினாள். குதிரை அவள் அருகில் வந்து நின்றது. குதிரையிலிருந்து அவர் இறங்கினார். கையல் அவரிடம், ஐயா வணக்கம், தாங்கள் பார்ப்பதற்கு அரசர் போல் உள்ளீர்கள். தாங்கள் யார் என்று தெரிந்து கொள்ளலாமா என்று கேட்டாள். ஸோ என்ன சொல்கிறாங்க, ஒரு குளிர்ந்த காற்று வீசுகிற டைமில் கையில் எங்கேயோ நிற்கிறா, எங்கே நிற்க அப்படின்னு கண்ணை கசக்கிட்டு அவளே யோசிக்கிறான். அப்போது தூரத்தில் ஒரு குதிரையில் ஒருத்தங்க வராங்க. ஓகே, இவங்க பார்க்குறக்கு அரசர் மாதிரி இருக்காங்க, பக்கத்தில் வரணுன்னொன்னு அவங்க வந்தோன்னே அவங்கள்ட்டே கேட்குறா, நீங்கள் பார்க்குறக்கு அரசன் மாதிரி இருக்கீங்களே, நீங்கள் யாருன்னு கேட்குறா. நான் பல்லவ மன்னன், என் பெயர் நரசிம்மவர்மன். நான் மட்பூரில் சிறந்தவன், அதனால் என்னை மாமல்லன் என்று அழைப்பர். உன் பெயர் என்ன என்று கேட்டார் அவர். ஐயா, என் பெயர் தி கையல். மதி கையல் என உனக்கு 2 பெயர்களா? இல்லை ஐயா, தி என்பவை என் பெயரின் தலைப்பெழுத்துக்கள். என் அம்மா பெயர் மங்கை, என் அப்பா பெயர் திருநாவுக்கரசு. அவர்கள் பெயர்களின் முதல் எழுத்துக்களை தலைப்பெழுத்துக்களாக வைத்துள்ளனர். அப்படியா, மகிழ்ச்சி. இங்கு தனியாக எதை பார்த்து கொண்டிருக்கிறாய்? இது கோவிலா தேரா என்று தெரியவில்லை, அதனால் குழப்பத்துடன் பார்த்து கொண்டிருக்கிறேன் என்றாள் கையல். நான் உனக்கு விளக்குகிறேன் கையல். ஸோ என்ன சொல்கிறாங்க, நீங்கள் யார் ஐயான்னு சொல்லி கேட்ட உடனே அவங்க சொல்கிறாங்க, சிங்கம்னா அப்படின்னு சொல்கிறாங்க. சிங்கம்னா யார்? நரசிம்மவர்மன். நரசிம்மம் அப்படின்னாலே சிங்கம் தானே. ஸோ நரசிம்மவர்மன், நான் ஒரு பல்லவ மன்னன் அப்படின்னு சொல்லி இன்ட்ரொடக்ஷன் கொடுக்காங்க. ஸோ சிங்கம் என்ன மட்போரில் எப்படி இருக்கும்? பெஸ்ட்டாக தானே இருக்கும். ஸோ அது மட்போரில் சிறந்தவன், அவங்கள மாமல்லன் அப்படின்னு அழைக்கிறோம். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, சிங்கம் நரசிம்மவர்மன், அவர் ஒரு பல்லவ அரசன், மட்போரில் சிறந்தவர், மாமல்லன் அப்படிங்கிற ஒரு பெயரும் இருக்குது. ஸோ அவளே இன்ட்ரொடக்ஷன் கொடுக்குறா. ஓகே, அதுக்கப்புறம் கேட்கா, அந்த தூரத்தில் தெரிகிறது கோயிலா அல்ல தேரா அப்படின்னு சொல்லிட்டு குழப்பத்தோடு கேட்கா. நான் உனக்கு விளக்குகிறேன் கையல். ஒரே பாறையில் செதுக்கி செய்யப்பட்ட கோயில் இது. ரதம் தேர் போன்ற வடிவத்தில் இருக்கிறது, அதனால் இதனை ரத கோயில் என்று அழைப்பார்கள் என்று விளக்கினார் மாமல்லன். கையல் சுற்றிலும் பார்த்தாள். அங்கே மொத்தம் 5 ரதங்கள் இருந்தன. இவை என்ன ஐயா என்று கேட்டாள். 5 ரதங்கள் உள்ளதால் இவ்விடத்திற்கு பஞ்சபாண்டவர் ரதம் என்று பெயர். இவையெல்லாம் என் காலத்தில் உருவாக்கப்பட்டவை என்றார் மாமல்லர். வியப்பாக உள்ளதே, நீங்கள் நீண்ட காலத்திற்கு முன்பு வாழ்ந்தவர் அல்லவா? ஆமாம் கையல், நான் 7ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவன். இவற்றை உருவாக்குவதற்கு கற்களை எங்கிருந்து கொண்டு வந்தீர்கள்? இத்தகைய பாறைகளிலிருந்து இவற்றை உருவாக்கினோம். இங்கே இருந்த பாறைகளிலிருந்து தான் இவற்றை உருவாக்கினோம். ஸோ என்ன சொல்கிறாங்க, நீ கேட்டது ஒரே பாறையில் செய்யப்பட்ட கோயில் தான் அது. அது பார்க்குறக்கு தேர் மாதிரி இருக்குது, ரதம் மாதிரி இருக்கிறனால நம்ம அதை என்ன சொல்கிறோம், ரத கோயில் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இங்கே 5 ரதங்கள் இருக்குது ஐயா அப்படின்னு கேட்குறா. அதுக்கு அவங்க ஆமாம், இதுக்கு பஞ்ச பாண்டவர் ரதம் அப்படின்னு பேர். ஸோ இது எல்லாமே 7ஆம் நூற்றாண்டை சார்ந்தது, அதாவது என்னோட காலத்தை சேர்ந்தது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இந்த மாமல்லன் நரசிம்மவர்மன் சிங்கம் மாதிரி இருக்கிறனால எதிரிகள் எல்லாத்துக்கும் ஒரு 7ரையாக இருக்கார் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அவருடைய காலம் எத்தனாவது நூற்றாண்டு? 7ஆம் நூற்றாண்டு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க.
ஸோ இதை உருவாக்குறதுக்கு கல் உங்களுக்கு எங்கேருந்து கிடச்சிச்சு அப்படின்னு கேட்குறான். ஸோ இங்கேயே இருந்த பாறைகளில் தான் நாங்கள் இதை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஓகே, நம்ம மாமல்லபுரத்துக்கு போனோம் அப்படின்னா அங்கே பார்க்க வேண்டியது என்னெல்லாம்? ஃபஸ்ட்டு வந்து நம்ம அர்ஜுனன் தபசு பார்க்கலாம். அர்ஜுனன் தபசு, அதுக்கப்புறமா பஞ்ச பாண்டவர் ரதம், அதுக்கப்புறம் கண்ணனின் வெண்ணெய் பந்து, கலங்கரை விளக்கம், ஒற்றை கல்யாணை, புலி குகை, கடற்கரை கோயில், திருக்கடல் மல்லை, குகை கோயில், இவ்வளோ இடத்த நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு அர்ஜுனன் தபசு பார்த்துட்டு அப்படியே வந்து மகாபாரதத்தோடு சம்மந்தப்பட்ட பஞ்ச பாண்டவர் ரதத்துக்கு போகிறோம். அப்புறம் கண்ணனை பார்க்காம வர முடியுமா? கண்ணனின் வெண்ணெய் பந்து பார்க்குறோம். கலங்கரை விளக்கத்து மேலே ஏறி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்ன தெரியுது? புலி குகையும் ஒற்றைக்கல் யானையும் தெரியுது. யானையும் புலியும் சண்டை போட்டுட்ருக்கு. ஸோ அதை பார்த்த உடனே அப்படியே சரி இறங்கி கடற்கரை கோயிலுக்கு வரோம். கடற்கரை கோயிலுக்கு போயிட்டு திருக்கடல் மல்லை பார்க்கும். திருக்கடல் மல்லைக்கு அப்புறமா குகை கோயில் போயிட்டு ட்ரிப்பை முடிச்சிடுறோம். அப்படியா? இவற்றை கோயிலாக மாற்ற வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு எப்படி தோன்றியது? நான் சிறுவனாக இருந்தபோது ஒரு நாள் என் தந்தையுடன் இந்த கடற்கரைக்கு வந்தேன். இந்த பாறையின் அருகில் விளையாடி கொண்டிருந்தேன். இந்த பாறையின் நிழல் யானை போல் தரையில் விழுந்தது. என் தந்தையிடம் அதை காட்டினேன். என் தந்தை, ஆம் நரசிம்மா, இது யானை போலத்தான் தெரிகிறது. அதோ அந்த குன்றின் நிழலை பார், கோயில் போல தெரிகிறது என்றார். ஆமாம் அப்பா, அந்த குன்றை கோயிலாகவும் இந்த குன்றை கோயில் முன் நிற்கும் யானை போலவும் மாற்றிவிட்டால் நன்றாக இருக்குமே என்றேன். நல்ல சிந்தனை. இவை இரண்டை மட்டுமல்ல, இங்குள்ள ஒவ்வொரு குன்றையும் சிற்பமாக மாற்றிவிடலாம். ஒவ்வொரு பாறையும் நந்தி, சிங்கம், யானை என மாற்றுவோம். இந்த கடற்கரையே சிற்பக்கலை கூடமாக மாற்றிவிடலாம் என்று கூறினார் என் தந்தை என்று சொல்லி முடித்தார் மாமல்லர். உங்கள் தந்தையும் அரசரா என்று கேட்டாள் கயல். ஆமாம் கயல், எனக்கு முன்பு பல்லவ நாட்டை ஆட்சி செய்தவர் என் தந்தை மகேந்திரவர்ம பல்லவர். அவர் காலத்தில் இந்த சிற்ப பணி தொடங்கியது. என் காலம், என் மகனின் காலம், என் பேரனின் காலம் வரை நடைபெற்றது. 4 தலைமுறைகள் உருவாக்கப்பட்டவை இந்த சிற்பங்கள் என்று பெருமிதத்துடன் கூறினார் மாமல்லர். ஸோ வந்து கேட்குறா, இந்த கோயிலாக மாற்றணும்னு உங்களுக்கு எப்படி என்ன வந்துச்சுன்னு கேட்குறா. ஸோ அப்போ அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. நான் சிறுவனாக இருக்கும்போது நான் எங்கள் அப்பா கூட இந்த பீச்சுக்கு வந்தேன். அப்போ ஒரு பாறையோட நிழலும் ஒரு மாதிரி தெரிஞ்சிச்சு. ஒரு பாறையோட நிழல் வந்து தரையில் விழுந்தது யானை மாதிரியே தெரிஞ்சிச்சு. அதை பார்க்க முடிச்சல எங்கள் அப்பாட்ட காமிச்சேன். எங்கள் அப்பா அந்த பாறை அது கோயில் மாதிரியும் இது யானை மாதிரியும் இருக்குது அப்படின்னோன்னு, ஓகேப்பா இதை யானையாகவும் அதை கோயிலாகவும் மாற்றிடலாங்கிறான். உடனே இதை மட்டும் கிடையாது, நம்ம என்ன பண்ணுவோம், எல்லாத்தையும் செதுக்கி நந்தி, சிங்கம், யானை அப்படின்னு மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லி அவருடைய தந்தை சொல்கிறாரு. அவருடைய தந்தை யார்? மகேந்திரவர்ம பல்லவர். ஸோ கயல் கேட்குறா, உங்களுடைய தந்தையும் அரசரா அப்படின்னு கேட்குறா. ஆமாம், எனக்கு முன்னாடி பல்லவ நாட்டை ஆட்சி செய்த மகேந்திரவர்ம பல்லவர் தான் என்னுடைய அப்பா. என்னோட மகனின் காலம், என்னுடைய பேரன் காலம் வரையும் 4 தலைமுறைகளாக மாமல்லபுர சிற்பங்கள் வந்து உருவாக்கிட்டே இருந்தோம். ஸோ இது 4 தலைமுறை சிற்பங்கள் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. இந்த சிற்பங்களை எல்லாம் பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் போல் தோன்றுகிறது என்றாள் கயல். சிற்பக்கலையின் உச்சத்தை நீ பார்க்க வேண்டுமா? என்னுடன் வா என்று கூறி கயலை அழைத்து சென்றார் மாமல்லர். இருவரும் அர்ஜுனன் தபசு சிலையை வந்து அருகில் நின்றனர். அங்கு பாறையில் இருந்த சிற்பங்களை கண்டு கயல் வியந்து போனாள். ஐயா, இந்த பாறையில் மனிதர்கள், விலங்குகள், பறவைகள் போன்ற சிற்பங்கள் செதுக்கப்பட்டுள்ளன. இவை உயிருள்ளவற்றை நேரில் பார்ப்பது போல அழகாக உள்ளன என்றார். ஸோ வந்து அர்ஜுன் தபசு சிலைக்கு பக்கத்தில் வந்து நின்னாங்க. அங்கு பாறையில் இருந்த சிற்பங்களை கண்டு கயல் வந்து அப்படியே வியந்து போகிறான். உடனே, ஐயா, அந்த பாறையில் மனுஷங்க இருக்காங்க, விலங்குகள் இருக்காங்க, பறவைகள் இருக்குது, இப்படி சிற்பங்கள் டிஃப்ரெண்ட்டாக செதுக்கி வச்சுருக்கீங்களே, ரொம்ப அழகாக இருக்குது, இதெல்லாம் பார்க்க உயிர் உள்ளது அப்படியே நேரில் பார்க்குற மாதிரி இருக்குது அப்படின்னு அப்படியே வியந்து போய் சொல்கிறான். ஆம் கயல், இவற்றிற்கு புடைப்பு சிற்பங்கள் என்று பெயர். இந்த 2 பாறைகளிலும் 150க்கும் மேற்பட்ட சிற்பங்கள் உள்ளன. ஸோ வந்து சொல்கிறாரு, இந்த 2 பாறையிலையும் சேர்த்து 150க்கும் மேலே சிற்பங்கள் இருக்குது. ஸோ அர்ஜுனன் தபசில் மட்டும் எத்தனை சிற்பங்கள் இருக்குது? 150க்கும் மேற்பட்ட சிற்பங்கள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ புடைப்பு சிற்பங்கள் அப்படின்னா வெளியே அப்படி தள்ளிட்டு நிற்கிற மாதிரி ஒரிஜினல் மாதிரியே இருக்கும். ஸோ அதை தான் வந்து புடைப்பு சிற்பங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் ஒருவர் கண்களை மூடி 2 கைகளையும் உயர்த்தி வணங்குவது போல ஒரு சிற்பம் உள்ளது. அவரது உடல் மெலிந்து எலும்புகளும் நரம்புகளும் வெளியே தெரிவது போல அழகாக செதுக்கப்பட்டுள்ளது. ஆம் கயல், அர்ஜுனன் தவம் செய்யும் காட்சி இது. இந்த சிற்பம் உள்ளதால் தான் பாறைக்கு அர்ஜுனன் தபசு என்று பெயர். இதனை பகீரதன் தவம் என்றும் கூறுவர்.
ஸோ என்ன சொல்கிறாங்க, ஒருத்தங்க வந்து கண்ணை மூடிட்டு அப்படியே தவம் செய்கிற மாதிரி ஒரு சிற்பம் இருக்குது. அது வந்து ரொம்ப அழகாக இருக்குது. அவருடைய உடல் மெலிஞ்சு எலும்பு நரம்பு எல்லாம் தெரிகிறது மாதிரி அழகாக செதுக்கியிருக்காங்களே அப்படின்னோடனே அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இது அர்ஜுனன் தவம் செய்கிற காட்சி. இந்த சிற்பம் இருக்கிறனால தான் இந்த பாறைக்கு அர்ஜுனன் தபசுனே பேர். ஸோ அதுக்கு வந்து இன்னொரு பேர் பகீரதன் தவம்னு கூட ஒரு பேர் இருக்குது அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அப்படியே இந்த இடத்தில் 2 பாறைகளுக்கு இடையில் நீர் வடிந்த தடம் தெரிகிறதே. ஆம் கயல், அங்கே ஆகாய கங்கை பூமிக்கு வருவது போல அமைக்கப்பட்டுள்ளது. மழைக்காலத்தில் இதன் வழியாக மழை நீர் பாய்ந்து வரும். அப்போது உண்மையிலே கங்கை ஓடி வருவதைப் போல இருக்கும் என்றார் மாமல்லர். ஸோ வந்து இங்கே தண்ணி வடிஞ்ச தடம் இருக்கேன்னு கேட்குறான். ஆமாம், ஆகாய கங்கைன்னு இதுக்கு பேர். அது பூமிக்கு வர்ற மாதிரி அப்படியே அமைச்சிருக்காங்க. மழைக்காலத்தில் மேலேருந்து அப்படியே தண்ணி வடிஞ்சு கீழே வரும். ஸோ அது பார்க்குறக்கு உண்மையிலே கங்கை வந்து ஓடி வர்ற மாதிரியே இருக்கும் அப்படின்னு மாமல்லர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. இங்கே யானை சிற்பங்கள் அழகாக உள்ளன. சிங்கம், புலி, அன்னப்பறவை, உடும்பு, குரங்குகள் எல்லாமே உயிருள்ளவை போல செதுக்கப்பட்டுள்ளன. இங்கே பாருங்கள், மான் தன் காலை தூக்கி முகவாயை சொரிந்து கொள்வது போன்ற சிற்பம். அது பார்ப்பதற்கு உண்மையான மான் ஒன்று இருப்பதைப் போலவே தோன்றுகிறது என்று வியப்புடன் கூறினாள் கயல். இங்கு இன்னும் நிறைய இடங்கள் உள்ளன கயல். இந்த ஊரை சுற்றி பார்க்க ஒரு நாள் போதாது என்றார் மாமல்லர். இந்த ஊரின் பெயர் என்ன ஐயா என்ற ஆர்வத்தோடு கேட்டாள் கயல். இதுதான் தமிழகத்தின் மிகப்பெரிய சிற்பக்கலை கூடமாகிய மாமல்லபுரம். ஸோ வந்து இந்த இடத்த பார்க்குறக்கு ஒரு நாள் ஃபுல்லாக கூட பத்தாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா சிங்கம், புலி, அன்னப்பறவை, உடும்பு, குரங்கு எல்லாமே அப்படி உயிர் உள்ளது மாதிரியும், ஒரு மான் அப்படி காலை தூக்கி முகவாயை சொறிகிற மாதிரியும் உண்மையான சிற்பங்கள் இருக்கிற மாதிரியே செதுக்கியிருக்காங்க. ஸோ அந்த ஊரோட பேர் என்னதுன்னா, தமிழ்நாட்டோட மிகப்பெரிய சிற்பக்கலை கூடமாக இருக்கிற மாமல்லபுரம். சிற்பக்கலையின் வடிவமைப்புகள் 4 வகைப்படும். குடைவரை கோயில்கள், ஒற்றைக்கல் கோயில்கள், கட்டுமான கோயில்கள், புடைப்பு சிற்பங்கள். ஸோ என்ன சொல்கிறாங்க, இந்த 4 வகைகளும் காணப்படும் ஒரே இடம் மாமல்லபுரம். இந்த 4 வகையுமே நம்ம எங்கே போனால் பார்க்கலாம் அப்படின்னா மாமல்லபுரத்தில் போனால் பார்த்துடலாம். ஏன்னா ஒரு பாறை அப்படி உள்ளே குடஞ்சி உருவாக்குறது தான் குடைவரை கோயில். ஒற்றைக்கல் கோயில் அப்படிங்கிறது ஒரே கல்லில் உருவாக்கப்பட்டது. ரத கோயில் பார்த்தோம் இல்லையா, அதான் ஒற்றைக்கல் கோயில். கட்டுமான கோயில்கள் அப்படிங்கிறது கல்லை மேலே மேலே அடுக்கி என்ன பண்ணுவாங்க, கட்டுறது கட்டுமான கோயில். புடைப்பு சிற்பங்கள் அப்படிங்கிறது சிற்பங்களோட அப்படியே வெளிப்புறம் மட்டும் தெரிகிற மாதிரி நீட்டாக அப்படியே உயிருள்ள உருவம் மாதிரி செதுக்கியிருப்பாங்க. ஸோ சிற்பக்கலை வடிவமைப்புகள் 4 வகைப்படும். குடைவரை கோயில், ஒற்றைக்கல் கோயில், கட்டுமான கோயில், புடைப்பு சிற்பங்கள். இந்த 4 வகைகளும் காணப்படும் ஒரே இடம் மாமல்லபுரம். கையில் சிந்தித்தவாறு, உங்கள் பெயர் மாமல்லன், இந்த ஊரின் பெயர் மாமல்லபுரம், 2க்கும் ஏதோ ஒற்றுமை உள்ளதே என்று கேட்டாள். ஆம் கயல், இந்த ஊர் உருவாக எனது கேள்விதான் காரணம் என்பதால் என் தந்தை என் பெயரையே இந்த ஊருக்கு வைத்து விட்டார். இக்காலத்தில் இவ்வூரை மகாபலிபுரம் எனவும் அழைக்கிறார்கள். ஸோ அதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு மாமல்லபுரம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஏன்னா மாமல்லன். ஸோ அதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம், மாமல்லபுரம். இப்படி உங்கள் பேரு மாமல்லன், இந்த ஊரோட பெயர் மாமல்லபுரம். ஸோ 2க்கும் ஏதோ ஒற்றுமை இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்குறா கயல். ஸோ அதுக்கு வந்து நான் தான் வந்து இந்த ஊர் உருவாகிறதுக்கு காரணமாக இருக்கேன் அப்படிங்கிறனால இந்த ஊருக்கு என்ன பேர் வச்சுட்டாங்க, மகாபலிபுரம் அப்படின்னு இப்போ அழைக்கிறாங்க. ஆனால் அந்த காலத்தில் வச்ச பேர் மாமல்லபுரம், என்னோட பேரை தான் வச்சாங்க அப்படின்னு சொல்லி அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. உங்களை சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி ஐயா. எனக்கும் தான் கயல். உன்னோடு பேசிக் கொண்டிருந்ததில் என் இளமை காலத்திற்கே சென்று விட்டது போல உணர்கிறேன். மிக்க மகிழ்ச்சி மங்கை திருநாவுக்கரசு கயல். அப்போது கயல் எழுந்திரு, இன்று மாமல்லபுரத்திற்கு கல்வி சுற்றுலா செல்ல வேண்டும் என்று கூறினாயே, இன்னும் தூங்கிக் கொண்டிருக்கிறாய்? தூக்கத்தில் எங்கள் பெயரை வேறு சொல்லிக் கொண்டிருக்கிறாய் என்னும் தாயின் குரல் கேட்டு கண் விழித்தாள் கயல். இவ்வளவும் கனவா? நேற்று மாமல்லபுரத்தை பற்றி ஆசிரியர் கூறிய செய்திகளை நினைத்து கொண்டே தூங்கினேன். அதனால் இவை எல்லாம் கனவில் வந்துள்ளன. கனவில் கண்டவற்றை இன்று நேரில் காணப்போகிறேன் என்று என்னை மகிழ்வுடன் சுற்றுலா செல்ல தயாரானாள் கயல். ஸோ இப்போ இதில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் நம்ம ஒரு வாட்டி வந்து ரிவைஸ் பண்ணிடலாம். மனம் கவரும் மாமல்லபுரம். ஒரு நாட்டோட பண்பாட்டையும் நாகரிகத்தையும் உலகத்துக்கு உணர்த்துறது எது? கலைகள் ப்ளஸ் இலக்கியங்கள். சிற்பம், ஓவியம், இந்த 2லையுமே சிறந்திருந்தவங்க தமிழர்கள்.
ஸோ அதில் ஒன்றை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். சிற்பக்கலையை பற்றி தான் பார்க்க போகிறோம். மாமல்லன் அப்படிங்கிற பேருடைய நரசிம்மவர்மன் அப்படிங்கிறவர் பல்லவ மன்னன். அவர் வந்து மட்பூரில் சிறந்தவராக இருக்கார். 7ஆம் நூற்றாண்டை சார்ந்தவராக இருக்கார். ஸோ எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னா, நரசிம்மவர்மன் சிங்கம், அவர் வந்து மட்பூரில் சிறந்தவன், அதனால் மாமல்லன் அழைக்கப்படுறாரு. அவர் ஒரு பல்லவ மன்னன். எதிரிகளுக்கெல்லாம் ஏழ்றையாக இருக்கிறனால 7ஆம் நூற்றாண்டை சார்ந்தவராக இருக்கார். ரத கோயில் அப்படின்னு நம்ம எதை சொல்கிறோம் அப்படின்னா, ரதம் தேர் போன்ற வடிவத்தில் அமைக்கப்பட்டுள்ள கோயிலை தான் ரத கோயில் அப்படின்னு சொல்கிறோம். அங்கே 5 ரத கோயில் இருக்கிறனால பஞ்ச பாண்டவர் ரதம் அப்படின்னு அதை அழைக்கிறாங்க. ஸோ இது வந்து காலத்தால் உருவாக்கப்பட்டது. அடுத்ததாக மாமல்லபுரத்தில் பார்க்க வேண்டிய இடங்கள்: அர்ஜுனன் தபசு, பஞ்ச பாண்டவர் ரதம், கண்ணனின் வெண்ணெய் பந்து, கலங்கரை விளக்கம், ஒற்றைக்கல் யானை, புலி குகை, கடற்கரை கோயில், திருக்கடல் மல்லை குகை கோயில். ஸோ அர்ஜுனன் தபசு, பஞ்ச பாண்டவர் ரதம், கண்ணனின் வெண்ணெய் பந்து, கலங்கரை விளக்கம், ஒற்றைக்கல் யானை, புலி குகை, கடற்கரை கோயில், திருக்கடல் மல்லை குகை கோயில். எப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு மகாபாரதத்தோடு போகிறனால அர்ஜுனன் தபஸை பார்த்துட்டு, பஞ்சபாண்டவர் ரதத்தை பார்த்துட்டு, கண்ணனின் வெண்ணெய் பந்தை பார்க்குறோம். அப்புறமா கலங்கரை விளக்கத்தில் ஏறினா கீழே யானையும் புலியும் சண்டை போட்டுட்ருக்கு. ஒற்றைக்கல் யானை, புலி குகை. அதை பார்த்துட்டு அப்படியே கடற்கரை கோயிலுக்கு போயிட்டு திருக்கடல் மல்லையை பார்க்குறோம். ரெண்டுமே கடல். கடற்கரை கோயில், திருக்கடல் மல்லை. அப்புறமா குகை கோயில் போயிட்டு வீட்டுக்கு வந்துடுறோம். ஸோ இது உருவாகிறதுக்கு வந்து அந்த பாறையோட நிழல் வந்து யானை மாதிரி தெரிஞ்சதும், இன்னொரு பாறையோட நிழல் கோயில் மாதிரி தெரிஞ்சதும், ஓகே அந்த மாதிரி உருவாக்கிடலாம், இங்கே இருக்கிற மற்ற பாறையும் நந்தி, சிங்கம், யானை போல் உருவாக்கிடலான்னு மாமல்லனுடைய அப்பாவாக இருக்கிற மகேந்திரவர்ம பல்லவன் அப்படிங்கிற அரசர் வந்து சொல்லிடுறாரு. ஸோ வந்து அவரும் பல்லவ நாட்டை ஆட்சி புரிந்தவர் தான். யாருன்னா மகேந்திரவர்ம பல்லவன். அவருடைய பையன்தான் இப்போ யார்? மாமல்லன் அப்படின்னு அழைக்கப்படுற நரசிம்மவர்மன். அதுக்கப்புறம் அவரோட மகன், அவரோட பேரன் காலம் வரையும் அப்படியே பணிகள் வந்து தொடர்ந்துச்சுன்னு சொல்கிறாங்க. 4 தலைமுறைகளாக இதில் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. ஸோ அதில் இருக்க சிற்பங்களை பார்க்குறதுக்கு அப்படியே உயிருள்ளது நேரில் பார்க்குற மாதிரி இருக்குது. ஏன்னா அர்ஜுனன் தபஸை பார்க்குறாங்க. மனுஷர்கள், விலங்குகள், பறவைகள் எல்லாமே நேரில் பார்ப்பது போல் அப்படியே வந்து செதுக்கியிருக்காங்க. ஸோ இதை வந்து புடைப்பு சிற்பங்கள்னு சொல்கிறோம். இந்த 2 பாறைகள்லையும் 150க்கும் மேற்பட்ட சிற்பங்கள் இருக்குது. அர்ஜுனன் தபசு அப்படின்னு அதுக்கு பேர். அதுக்கு இன்னொரு பேர் வந்து பகீரதன் தவம் அப்படின்னு இன்னொரு பேர். ஸோ வந்து சிற்பக்கலை வடிவமைப்புகள் 4 வகைகளாக இருக்குது. குடைவரை கோயில்கள், ஒற்றைக்கல் கோயில்கள், கட்டுமான கோயில்கள், புடைப்பு சிற்பங்கள். இந்த 4ஐயுமே நம்ம வந்து மாமல்லபுரம் போனோம் அப்படின்னா அதை வந்து பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதோட இந்த பாடம் முடியுது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.